நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. அடியே இப்ப மணி என்னன்னு தெரியுமா? இப்ப எதுக்கு இங்க வர சொன்ன? இந்த டைம் நேரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்போ உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ உங்களை நான் பாத்துறணும். அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாதா? இப்பதான் பார்க்க வரணுமா? சரி என்னன்னு சொல்லு. சஞ்சு என்னாச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா லைஃப் லாங் இப்படி உங்க கூட இருந்துட்டா கூட ரொம்ப சந்தோஷம் தோணுது. எனக்கு ஒன்னும் சரியா படல. அடியே இதெல்லாம் புதுசா இருக்கு. என்ன ஆச்சு? ஒரு மெண்டல் உங்க மேல. ஓகேவா? எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நான் செய்வேன். ஆமா நீ மெண்டல் தான். நான் என்னமோ நீ மெண்டல் இல்ல நான் சொன்ன மாதிரி நீ பேசிட்டு இருக்க. வலிக்குது ப்ளீஸ். நீ இல்லாத விட தெரியாம சொல்லிட்டேன். நீ சொன்னனாலதான் சொன்னேன். வலிக்குது சஞ்சு வீட்டடி. நான் சொல்லுவேன் ஆனா நீங்க சொல்லக்கூடாது. சரி தெரியாம சொல்லிட்டேன். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வை. பாக்க சகிக்கல. இது என்னடி கொடுமையா இருக்கு? என்ன பாக்கணும்னு வந்தவன் நீ கடைசியில சம்மதமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்க. என்ன சஞ்சு? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சஞ்சு. எதுக்கு சிரிக்கிற? என்ன பண்ற? ஐயோ சரி இப்ப என்னதான் பிரச்சனை? இல்ல கவின், இன்னொரு 6 மாசம் தான் நீங்க காலேஜ் முடிச்சிருவீங்க. நான் மட்டும் தனியா அந்த காலேஜ்ல படிக்கணும். உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அந்த ஒரு சஞ்சுமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். நான் காலேஜ் முடிச்ச உடனேயும் யூஎஸ் கிளம்புறேன். கவின் என்ன சொல்றீங்க? எதுக்கு? முதல்ல என்ன மன்னிச்சு சஞ்சு. உங்ககிட்ட நான் சொல்லாம இருந்தது பெரிய தப்பு தான். அது இன்ன வரைக்கும் மறைச்சிட்டு இருந்தாலும் அது இன்னும் பெரிய ரொம்ப தப்பாயிரும். அதனால நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் செகண்ட் இயர் படிக்கும் போதே யூஎஸ்ல ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணேன். அந்த ஜாப் அப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப பெரிய ஜாப்பு. நான் படிக்கிற படிப்புக்கு ஏற்றான ஜாப்பு தான். ஆனால் இப்போது இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஜாப் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது சஞ்சு. ஸோ நான் காலேஜ் முடிச்ச உடனேயும் யூஎஸ் கிளம்புற மாதிரி இருக்குது. போனால் 4 வருஷம் கழிச்சு தான். சஞ்சு இப்படி கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட இத்தனை நாள் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு கவலைப்படாத. ஒரு 4 இயர்ஸ் தானே. 4 இயர்ஸ் தானாவா? உங்களுக்கு என்ன கவின் 4 இயர்ஸ்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. அந்த 4 இயர்ஸ் உங்களை எப்படி நான் மிஸ் பண்ணிட்டே இருப்பேன். கொஞ்சமாவது அதை பத்தி யோசிச்சிங்களா? ஒரு நாள் நீங்க என்கிட்ட ஃபோன் பேசலனாலும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி நீங்க பிஸியா இருக்கீங்க, அப்புறமா கூப்பிடுவீங்க, நானும் விட்டுருவேன். ஆனா 4 இயர்ஸ் ஐயோ அதை நினைச்சு கூட பார்க்க முடியல கவின். வேணாம் கவின், இங்க ஏதாவது வேலை பாருங்க. என்னை விட்டு போகாதீங்க கவின். இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டே போயிருங்க. உங்க எனக்கு புரியுது கவின், நீங்க வேலை பார்க்கணும், என்ன நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க யூஎஸ் கிளம்புறேன்னு சொல்றீங்க. ஆனா வேலையும் தாண்டி நம்ம 2 பேரும் லவ் பண்ணிருக்கோமே, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? நீங்க எல்லாமே எப்படி கவின்னா இருப்பேன். இந்த 6 மாசம் நீங்க என் கூட இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே போறதவே என்னால தாங்க முடியாத போது இன்னும் 4 வருஷம் எப்படி கவின் உங்களுக்கு பிரிஞ்சு இருப்பேன். சத்தியமா முடியாது கவின். என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிரு. சஞ்சு நீ என்ன புரிஞ்சுப்பேன் தான் நான் உங்ககிட்ட இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன். ஆனா நீ எவ்வளவு ஃபீல் பண்றியே? எல்லாமே உனக்காக தானே யோசிக்கிறேன். நான் ரொம்ப இல்லை, ஒரு 4 வருஷம் தான் வேகமா போயிரும். என்ன சொல்ற? நீங்க இதை என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. போறப்ப சொல்லியிருந்தா கூட நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். முன்னாடியே சொல்லவும் இனி அந்த நாள் எப்ப வரன்னு நினைச்சு நினைச்சே பயந்துகிட்டு இருப்பேன் கவின். ஏன் கவின் இப்படி பண்றீங்க? போங்க, இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். சஞ்சுமா என் கூட பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. போங்க கவின். என்னை நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்லையா? உனக்கு ஒன்று தெரியல சஞ்சு. நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம காதல் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல. இதே தூரத்துல இருந்து ரொம்ப நாள் மிஸ் பண்ணி சேர்றோம் பத்தியா? அந்த காதல் தாண்டி அது ஒரு இவ்வளோ அழகான உணர்வு தெரியுமா? அதுக்காக நம்மளோட காதலை பிரிச்சு நம்ம போய் தனித்தனியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லல. நான் எல்லாமே உனக்காக தான் யோசிக்கிறேன். புரிஞ்சுக்கோ சஞ்சு. சரி கவின், மனசை கல்லாக்கிக்கிறேன். I miss you da. I miss you so much. I miss you so much. ஒரு நொடியும் ஒரு பொழுதும் ஓ நினப்ப ஒழிச்சதில்லை. ஒரு யுகமா பரயுகமா உறவ அத்து தவிச்சதில்லை. இதில் யாரோட கட்டுப்பட்டு பிரிஞ்சது நம்ம வழி. இது விதியோட விளையாட்டா விழுந்தது பெரிய பழி. என் வேதனைய எடுத்து சொன்னா வீழும் அழுகுமடி. சிறை நடுங்குதையா ஒன்ன
போறாளே. அட ஒண்ணுமே புரியலையே, உலகமும் சரியில்லையே. என் கண்ணெல்லாம் நீர் குடமாயதும் காணவும் முடியலையே. இதுதான் என் பொறுப்பு, இதுக்கு யார் பொறுப்பு? மனசே எரியதையா, என்ன சுத்தி சுடு நெருப்பு. கலை, என்னால உன்ன மாதிரி இருக்க முடியலடி. ரொம்ப வேதனையா இருக்கு. நீ அழுகுற, என்னால அழுக முடியல கலை. நீ சொன்ன வார்த்தை, ஐயோ முடியல கலை, முடியல. ஆனா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பேசிட்டு இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கூடிய சீக்கிரத்துல அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க உடஞ்சு போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா சில சூழ்நிலைகள் உடைய வைக்குது கலை. நம்ம காதல் உண்மையானதா இருந்தா அந்த கடவுளே சேர்த்து வைக்கட்டும், இல்லையா என்ன விதியோ அதை ஏத்துக்கிட்டு போயிருவோம். ஆனா நீ சொன்ன பொய்ய என்னாலே தாங்க முடியல. அந்த பொய்ய பேசுற அளவுக்கு உன் மனசுல எப்படி தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல கலை, பேசு. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது கலை, இதுல உன் அண்ணனோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சம்பந்தமே இல்லாம நீ ஏன் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? யோசிக்கிறேன். கண்டிப்பா ஏதாவது பெரிய காரணமா தான் இருக்கும். ஆனா எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருக்குடி. கார்த்தி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்றேன் தெரியுமா? கார்த்தி, உன்னை இந்த இதயத்துக்குள்ள இருந்து தூக்கி எற முடியலடா. உன் கூட எவ்வளோ பேசியிருப்பேன், எவ்வளோ விளையாண்டிருப்பேன், எவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருப்பேன். அதெல்லாம் என்னால மறக்க முடியாதுடா கார்த்தி. உன்கிட்ட சொல்லவும் முடியாம, சொல்லவும் முடியாம புழு புழுவா துடிக்கிறேன்டா. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இந்த நிமிஷம் அனாதையா உணர்றேன்டா. இந்த நிமிஷம் அனாதையா உணர்றேன்டா கார்த்தி. மனசுக்குள்ள ஒருத்தரை சுமந்தா கண்டிப்பா வலிய அனுபவிக்கணும். அது இன்னைக்கு நான் உணர்றேன். உன்னை சுமந்தேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ என்னால வாயை திறந்து பேச முடியல கார்த்தி. என்னோட வாழ்க்கைக்காக யோசிச்சா என் அண்ணன் வாழ்க்கை பாவம்டா. எனக்காகவே இத்தனை வருஷமா வாழ்ந்த அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்டா. அதுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே அமையணும். ஏன்னா எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச வேண்டாம் என் அண்ணன். என் அண்ணனுக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்றதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு கார்த்தி. அதனாலதான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன் கார்த்தி. கார்த்தி, சாரிடா கார்த்தி. அம்மா, உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. உங்க மடிய தேடுது என் மனசு. அம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. இவங்க இந்த பொண்ணு கார்த்தி சொன்ன அந்த பிளாக் ஷிப். இந்த பொண்ணு இதுக்கு இங்கனுக்குள்ள நின்றுட்டு இந்த பொண்ணு யாரு? என்ன நம்ம எக்ஸ்கியூஸ்ன்னு சொன்னு போயிருச்சு. இந்த பொண்ணு யாரா இருக்கும்? இந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து ஏன் கார்த்தி என்கிட்ட அப்படி பேசினாரு? என்னால் முடியலை, எனக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதோ நெருங்கின உறவு அப்படிலாம் ஏன் அவர் பேசினாரு? இப்போ இந்த பொண்ணு ஏன் நம்ம கூப்பிட்டோன்னு போச்சு? ஒன்றுமே புரியலையே.
யாரும் இவனுக்குள்ள யாரும் உட்கார்ந்து இருந்தாங்களே, யாரும் மடியில யாரு? இல்ல நான் கனவு காண்டனா? இல்லையே. ஆஹா, யாரும் இவனுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. யாரு? ச்சே, என்னடா மச்சான் அந்த ஒரு வாரம் லீவு சட்டுன்னு போயே தொலையாது போல. காலேஜுக்கு வராம ஒரு மாதிரியா இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் மேம் வர சொல்லுச்சு. இதை சாக்கா வச்சு இன்னைக்கு காலேஜுக்கு வந்தாச்சு. சரி வாங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு காமெடியான சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டுருவோம். ஆமாடா மச்சான், அந்த காலேஜுக்கு வராம ஒரு மாதிரி கடுப்பா இருக்குல்ல. ஏய் உருண்டை, என்னடா பார்த்து ரொம்ப வருஷம் கணக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கீங்க காலேஜுக்கு? என்ன பிராமி லாங்குவேஜ், ஒரே சந்தோஷமா இருக்கியே வாழையே. பார்த்தே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. என்ன நல்லா இருக்கீங்களா? நீ எங்க வராம இருக்கிய அந்த இடத்துல நான் நல்லா தாண்டா இருப்பேன். சார் காமெடி பண்ணிட்டாருப்பா, சிரிச்சிருங்கப்பா. ஏடா தம்பி சிரிச்சிடுறா, ஓ பாசே. வந்து தொலைஞ்சிட்டீங்களடா உயிரை வாங்குறதுக்கு. இப்ப எதுக்குடா வந்தீங்க? இன்னும் ஒரு வாரம் லீவ் முடியலடா, இன்னும் 2 நாள் இருக்குல்லடா. இப்ப எதுக்குடா வந்திருக்கீங்க? உங்களை யாரு பார்க்க வந்தா? உங்க மூஞ்சியெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியுமாக்கும்? போய் உங்க மூஞ்சிய கண்ணாடியில பாருங்க. பாக்குற மாதிரியா இருக்கு மூஞ்சி. எப்படிதான் உங்க பொண்டாட்டில உங்க கூட வாழ்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏய் தம்பி, உனக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது. என்ன நீ பேசாம இரு. என்ன பண்ணணுமோ அதை நான் சரியா செய்வேன். என்னையே பார்க்க வரலேண்டா வேற எதுக்குடா காலேஜ் பக்கத்து வந்தீங்க? அவசியம் சொல்லணுமாக்கும்? சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி நீ ஒண்ணும் சொல்லவே, நான் உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. எதுக்கு இங்க வந்த காலேஜுக்கு இப்ப? அவகளுக்கு கையை காலு முளைச்ச மாதிரி மூஞ்சியும் முகர கட்டையும் ஆள பாரு. சரி பிராமிலுங்க வச்சு கோவப்படாதீங்க. சரி எங்களை தாமரை மேம் தான் வர சொன்னாங்க. ஏதோ லைப்ரரியில புக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணுமா, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளு வேணுமா, அதுக்கு தான் வர சொன்னாங்க. எங்க தலையெழுத்து வந்தோடனே உங்க மூஞ்சிலாம் முடிக்கணுண்டு. என்ன பண்றது, எல்லாம் நேரம். சரி விடுங்க பிராமிலுங்க பேச்சு. அப்புறம் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா இல்ல நாசமா போய்கிட்டு இருக்கா? ஏண்டா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ வந்து கும்மி அடிக்காம இருந்தா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். சரி மேம் கூப்பிட்டாங்கல்ல, போங்க. ஆமா சார், மேம் கூப்பிட்டாங்க. அதுக்கு மேம் கூப்பிட்டோடனே உடனே போகணும்லாம் கிடையாது. நாங்க சும்மா டைம் பாஸ் ஆகணும்னு தான் வந்தோம். என்ன வீட்டுல இருந்து போர் அடிக்குது. உங்க வீட்டுக்கு வந்தா உங்க பொண்டாட்டி கூட என்ன பண்ற மச்சாது? பசி ஹெரா உன் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஈக்கங்கள் தூரும். ஏ மூதேவி, அது ஏக்கங்கள் தீரும்டா, ஈக்கங்கள் தூரும் இல்ல. சரி பிராமிடுங்க வேஜு. அப்புறம் காலேஜை விட்டு நாங்க போயிட்டோம். உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்கு? எங்கடா காலேஜ் விட்டு போறீங்க? ஒரே டிகிரி டிசி வாங்கிட்டு போன மாதிரி பேசிக்கிறீங்க. வாருங்க பிராமின் உங்க வச்சு ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்ன இந்த உருண்டையை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த காலேஜை விட்டு டிகிரி வாங்கி டிசி வாங்கிட்டு நான் போனாலுமே சரி, எங்க இருந்தாலும் சரி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு உங்களை மாதிரி 2 பிள்ளைங்க பிறந்தாலும் சரி, உங்களை நான் தேடி வந்து இதே மாதிரி என்ன பிராமின் உங்க வச்சுன்னு கலாய்க்கத்தையும் செய்வேன். என்ன அதுதான் உருண்டையோட ஸ்பெஷாலிட்டி. உங்ககிட்ட எல்லாம் பேசி மனுஷன் ஜெயிக்கவே முடியாதுடா. போடா போ. அது வந்து பிராமிலுங்க வெச்சு சார், நான் என்ன சொல்ல வரேன்டா. சோ நீங்க எதுவும் சொல்ல வேணாம்டா, எனக்கு தலை வலிக்குது. பேசாம போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. போங்க. பிராமிலுங்க வெச்சு என்னையவா போன்னு சொன்னீங்க? நம்மளோட காதல் என்ன பிராமிலுங்க வெச்சு இப்படி சொல்லிட்டீங்க? சோ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தையை என் மனசு கொஞ்சம் கூட ஏத்துக்கல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் எனக்கு நிரந்தரம் இல்லை. நீங்கள் என்ன வேணான்னு சொல்கிறது, நான் வேணான்னு சொல்லிட்டேன். சீச்சி போங்க பிராமிலுங்க வேஜு, உங்களை பிரேக்கப் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. சேடா ஒரு பிஜிஎம் போ.
தோன்றவில்லை, வேஷம் தரிக்கவில்லை, முன்னாளில் காதல் பழக்கமில்லை. உனக்கென்றே உயிர் கொண்டேன், அதில் ஏதும் மாற்றமில்லை. பிரிவென்றா உறவுண்டு, அதனாலே வாட்டமில்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் காதல் மாய்ந்து போகுமா? நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது, தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏன